இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் உலகின் சிறந்ததொரு அணியாக மாற்ற வேண்டும். இதுவே இலங்கை கிரிக்கெட்டின் நோக்கமாகும். உண்மையில் அப்படி நடைபெற்றதா அல்லது எமது கிரிக்கெட் இல்லாமலாக்கப்பட்டதா? சிறந்ததொரு அணியாக மாற்றுவது ஒரு புறம் இருக்க, கிரிக்கெட்டுக்கு நேர்ந்த நிலையை கடந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் போது நன்றாக புரிகின்றது. இலங்கை முழுவதும் கிரிக்கெட் விளையாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கில் ஆதரவளிக்கும் வகையில் தேசிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதும் விளையாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதுமே கிரிக்கெட் நிறுவனத்தின் பணியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எமக்கு தேசிய திட்டம் இருந்திருந்தால் கிரிக்கெட்டுக்கு இவ்வாறு நடக்குமா? எமது கிரிக்கெட் கடந்த 10 ஆண்டுகளாகவே நாள்தோறும் வீழ்ச்சி அடைந்தது. இலங்கையை உலக கிரிக்கெட்டின் ஆசிய தலைநகராக மாற்றுவது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பணிகளில் மற்றும் ஒரு விடயமாகும். உண்மையில் இவையெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களாகவே மாறும்போது நோக்கங்கள் பணிகளில் தோல்வியடைந்த இந்த கிரிக்கெட் அதிகாரிகள் 20 மில்லியன் மக்களுடன் இருந்த கிரிக்கெட் ஆர்வத்தை இல்லாமல் செய்துவிட்டார்கள் என நாம் அதனாலேயே கூறுகின்றோம். வெளிப்படைத்தன்மை, கணக்கு நடவடிக்கைகள், நிர்வாகத்தின் ஊடாக ஒருங்கிணைந்த நல்லாட்சியை உறுதிப்படுத்துவது இலங்கை கிரிக்கெட்டின் பணிகளில் மற்றொரு மிக முக்கியமான பணியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையிலும் கணக்கு நடவடிக்கையிலும் காணப்பட்ட அந்த ஒருங்கிணைந்த நல்லாட்சியை உறுதிப்படுத்துவது கிரிக்கெட்டை முன்னேற்று கிடைத்த படத்தில் முன்னெடுத்த செயற்பாடுகள் தொடர்பில் கோப் குழுவின் கணக்காய்வில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இது ஒரு உயர் செயற்திறன் நிலையமாகும். நாம் இதனை மாற்றி அமைத்து இப்போது 10 உள்ளக வலைப்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 10 ஆடுகளங்களை அமைத்து வேலையை ஆரம்பிக்கப் போகின்றோம். தற்போது பல்கலைக்கழகத்தை உருவாக்குவோம் என்ற அடிப்படையிலேயே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. உயர் செயற்திறன் நிலையம் போன்ற ஒரு பெயருக்கு மாற்ற இப்போது தீர்மானிக்கப்பட்டது. தலைவர் அவர்களே, நாங்கள் செயற்குழுவில் அந்த முடிவை எடுத்தோம். கடந்த கோப்புக்குழு கூட்டத்திற்கு பின்னர் பல்கலைக்கழகம் என்ற பெயரை பயன்படுத்துவதால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற பிரச்சனை எழுந்தது. அதனாலேயே பெயரை மாற்றி இதை ஒரு உயர் செயற்திறன் நிலையமாக மாற்றினோம். 50 நன்கொடையாக வழங்க தீர்மானித்து 25 மாத்திரமே வழங்குகிறீர்கள். மீதமுள்ள 25 வழங்குவதா இல்லையா என்று நீங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இதற்கு எங்கள் கிராமத்து மொழியில் ஏமாற்றுதல் என கூறுவார்கள். 250 லட்சம், இதனையே தடயவியல் என கூறுகின்றோம். இதனையே தடயவியல் கணக்காய்வு என கூறுகின்றோம். 6 ஆண்டுகள் கடந்தும் அமைப்பதாக கூறப்பட்ட கிரிக்கெட் உயர் செயல்திறன் நிலையத்திற்கு என்ன நேர்ந்தது? கிரிக்கெட் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்ட இடத்தின் இன்றைய நிலைமை இதுவே. அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை கூட பூர்த்தி செய்வதற்கு 2019 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகள் தவறியுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இதற்காக அவ்வப்போது கிரிக்கெட் அதிகாரிகள் எவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்தார்கள் என்பதையும் கடந்த காலங்களில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த குளறுபடிகளுக்கு அன்று சரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தால் இன்று கிரிக்கெட் விளையாட்டு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்காது. கிரிக்கெட் நிர்வாகிகள் என்ற ரீதியில் மக்களுடன் உங்களுக்கு இருந்த ஒப்பந்தம் தற்போது நிறைவுக்கு வந்துவிட்டது. நீங்கள் அந்த மக்களின் ஒப்பந்தத்திற்கு புறம்பாகவே செயற்பட்டுள்ளீர்கள். நீங்கள் செய்த விடயங்கள் உங்கள் பின்பாக வரும். மறந்து விடாதீர்கள். தற்போது கிரிக்கெட்டை பாதுகாப்பதற்காக முழு நாடும் ஒன்றிணைந்துள்ளது. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனத்தின் நோக்கங்களை கூட நிறைவேற்ற முடியாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக எமது கிரிக்கெட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளிய இந்த கும்பலுக்கு எதிராக சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்?